வி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் தங்கக்கிளி, ராஜா கிளி படம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ஆனால் சுரேஷ் என்னோட இளைய சகோதரர் மாதிரி. அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சுட்டு இருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிராமையா சார் எங்கள் படங்கள் நிறையா படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல், இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சந்திரம் சார். வெரி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கேப்டனா, ரியல் கேப்டனா யாருன்னு பார்த்தா தம்பி ராமையா அண்ணன் தான். அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பாரு. சுரேஷ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர். அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜா கிளி நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ராஜா கிளி நாங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிராமன்லாம் இருக்கிறாங்க. இந்த படம் 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனோட இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோட மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி
தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனா நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சிருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தா வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு 1 மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கனிமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் அந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி.